Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. Arsalahu bil haqqi mubashiran wa nadhira wa da'iyan wa ilallahi wa sirajan munira. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம அம்மா பாது. அளவற்ற அல்லாஹ்வுடனும் நிகரற்ற அன்பினையுமாகிய வல்லோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆர்வம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமானவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் உன்னதமானவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டமாக. மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் நேரத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அதை அனுபவிப்பதற்காக காலங்களையும் நேரங்களையும் தந்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தந்த அந்த காலங்களையும் நேரங்களையும் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமைக்கு பயன் தரும் காரியங்களில் ஈடுபடாமல், உலகிற்கு பயன் தரும் காரியங்களில் ஈடுபடாமல் நேரங்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்யும் காரியம் ஒன்று மறுமைக்கு பயன் தர வேண்டும் அல்லது உலகிற்கு பயன் தர வேண்டும். இரண்டிற்கும் பயன் தராத காரியமாகி விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தால் அது மறுமைக்கும் பயன் தராது, உலகிற்கும் பயன் தராது. இப்படி நேரங்களை வீணாக கழிக்கின்ற பழக்கம் நம்மிடம் இருப்பதை பார்க்கலாம். நாம் செய்யும் பொதுவாக உலகத்தில் அல்லாஹ்வின் படைப்புகளில் நல்லதை தீயதாகவும் தீயதை நல்லதாகவும் ஆக்கி கொள்ளும் விசேஷம் தன்மை மனிதனுக்கு மட்டுமே உண்டு. எத்தனையோ பிரச்சனை கூறிய சூழ்நிலைகளிலும் தன்னிடம் இருக்கும் குறைபாடுகளும் தனக்கு சாதகமாக்கி சாதிக்கவும் முடியும். அதுபோல் எத்தனையோ சாதகமான வாய்ப்புகளையும் தன்னிடம் இருக்கும் சிறப்பம்சங்களை அலட்சியப்படுத்தி வீணடிக்கவும் முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தால் தீயதை நல்லதாக்கி சாதிப்பதை விட நல்லதை தீயதாக்கி வீணடிப்பதுதான் அதிகம். அந்த வகையில் மனிதன் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட செல்போன் இன்டர்நெட் இன்றைக்கு வீணான காரியங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலம் பொன்னான நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் இந்த செல்போன் இன்டர்நெட்டுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றன. நேரம் என்பது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களில் ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் எத்தனையோ விஷயத்திற்கு சத்தியமிட்டு கூறிய அதன் முக்கியத்துவத்தை உலகிற்கு புரிவிக்கிறான். அந்த காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தின் அருமையையும் காலத்தின் மகத்துவத்தையும் உலகிற்கு புரிவிக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். பணத்தை செலவழித்தால் தான் குறையும், சோப்பை உபயோகித்தால் தான் குறையும், தப்பை உணர்ந்தால் தான் குறையும். ஆனால் நாம் எது